எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும்? இப்போ உங்களுக்கு இப்போ தசை நடக்குது. அது 9 திசையில் 8 திசையில் எந்த திசையும் வேண்டாமல் இருக்கும். அது ராகு சாரம், ராகு நட்சத்திரத்தில், அதாவது திருவாதிரை சுவாதி சதயம். திருவாதிரை சுவாதி சதயம், திருவாதிரை அப்படிங்கிறது இப்போ மிதுன ராசியில் இருக்குது, சுவாதி துலா ராசியில் இருக்குது, சதயம் கும்பராசியில் இருக்குது. இந்த 3 ராசியில் இந்த நட்சத்திர சாரத்தில் இருந்து ஒரு தசாபுத்தி நடந்தால் அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராகு சாரத்தில் நின்று திசை நடத்தும் கிரகம், அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் அந்த ராகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா இந்த ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். இப்போ ராகுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பலன்களை அப்படியே எடுத்து செய்யும் அப்படிங்கிறது ஒரு பலன். அடுத்தது கூட சேர்ந்து நிற்கிற கிரகத்தையும் எடுத்துக்கும், பார்க்குற கிரகத்தையும் எடுத்துக்கும். அடுத்தது சாரம். மற்ற கிரகங்களுக்கு ஒரே எந்த சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம மற்ற 7 கிரகங்களுக்கும் பார்த்து நம்ம சொல்லிடலாம். இந்த ராகு கேதுக்கு மட்டும், ராகு கேது சாரத்தில் நிற்கிற கிரகங்களை நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இதை சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு தனுஷ் லக்னம், அவருக்கு சனி திசை நடக்குது. சனி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல போய் திருவாதிரை நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தால் அந்த திசை என்ன பண்ணும்? 2, 3 கூறிய சனி 7லேருந்து திசையை நடத்துது. இப்போ அந்த சனியை எந்த சுபகிரகங்களும் பார்க்கலை, ஆனால் ராகு சாரம் வாங்கியிருக்கார். இப்போ ராகு போய் அவன் அந்த ஜாதகருக்கு எங்கே உட்கார்ந்தார்னா 5ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல அந்த ராகு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புகழ், இதெல்லாம் கெடுக்குமா கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கிறது அப்படின்னா, இப்போ ராகு 5ஆம் இடங்கிறது இப்போ தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடங்கிறது மேஷ ராசியில் இருக்கும். இப்போ மேஷத்தில் இருக்கிறப்ப மேஷத்துக்குரிய செவ்வாய் எந்த நிலையில் இருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அது எந்த அமைப்பை ஃபஸ்ட்டு செய்யும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, செவ்வாயை போல பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல செவ்வாய் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிச்சோம்னா, அந்த ஜாதகருக்கு நான் பார்க்குறப்ப அந்த ராகுவை 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து பார்த்து சுபராகுவாக மாறியிருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் பார்வையாக பார்த்து அதுவும் ராகுவை பார்க்குறப்ப அது சுபராகுவாக போயிடுது. 3வது அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறார். 4வது சார அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா ராகு கிருத்திகை நட்சத்திரம், பாக்கியாதிபதி சாரம் வாங்கி பாக்கியாதிபதி 10ல் இருக்கு. ஆக அந்த ராகு, அந்த சனி திசை அவருக்கு மிகப்பெரிய புகழ், பணம், செல்வாக்கு, எல்லா அமைப்பு, பதவி எல்லாத்தையும் கொடுத்து நல்லா இருக்காரு. இப்போ இதே ராகு உங்களுக்கு வேற போய் எந்த சுபகிரகமும் பார்க்காம போய் 8லேயோ 7லேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கற்பனையாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த எந்த சுபகிரகமும் பார்க்கலைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும், 8ல் இருந்தால் உடல் உபாதைகளை கொடுக்கும், கடன் தொல்லையை கொடுக்கும். ஆக இந்த ராகு சாரம் வாங்கிய கிரகத்தை நம்ம கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ராகு சுபராகுவா அசுபராகுவா? இப்போ அசுபராகு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ சனியோட சேர்ந்துட்டா, செவ்வாயோட சேர்ந்துட்டா, அந்த நின்ற அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா, இதெல்லாம் நம்ம அந்த ராகுவை தீய கிரகங்கள் பார்வையில் இருந்தால்
இதை வந்து நம்ம தீய ராகுன்னு சொல்லுவோம். அதில் ராகு சனி சேர்ந்து இருக்கிறவங்கள நான் நிறையா பேர் வந்து போதைக்கு அடிமையாகிறவங்கள பார்த்துருக்கேன், பெண்கள் விஷயங்களில் தப்பாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன், அது மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு சனி சேர்க்கை, ராகு செவ்வாய் சேர்க்கையை விட ராகு சனி சேர்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்குது. அதனால இப்போ ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்கிறதுக்கு ராகு எந்த நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தா தான் இந்த அமைப்புகளை நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமே தவிர ஒரேடியாக வந்து கெடுதலாகவும் சொல்ல முடியாது, நல்லதாகவும் சொல்ல முடியாது. அந்த ராகுனுடைய சுபர் அசுபர் பார்வை, சுபர் சேர்க்கை பார்வை, சாரம், அது எந்த நட்சத்திர காலில் நிற்கிது, ராகு எந்த நட்சத்திர கால், அது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கணிச்சுட்டு தான் ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது நான் நிறையா ஜாதகத்தில் இந்த அமைப்புகளை பார்த்துருக்கேன். ஏன்னா ராகு சாரம் வந்து ராகு சனியோடு சேர்ந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதைக்கே அடிமையாகி மன டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டார். மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு அவர் வந்து இப்போ வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு மன பாதிப்பு இருக்கிற மாதிரி போய் கெடுதலான பலன்களை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து 5ஆம் இடத்துல ராகு இருந்து எந்த சுபகிரகமும் பார்க்காம இந்த 5ஆம் இட அதிபதி நீசமாக போய் திசையை நடத்துகிறப்ப அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் துலா லக்னம் 5க்குரிய சனி, துலா லக்னத்துக்கு 5க்குரிய சனி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்ப ராசியில் சதய நட்சத்திர காலில் இருந்தது. அந்த சதய நட்சத்திரத்துக்குரிய ராகு போய் 8ல் போய் மறைஞ்சு இருந்து திசையை நடத்தினார். எந்த சுபகிரகமும் பார்க்காம திசையை நடத்துகிறப்ப அவருக்கு மன ரீதியான டிஃப்ரென்ஸு, நிறைய மன ரீதியான டிஃப்ரென்ஸ், மன உளைச்சல், மனச்சோர்வு, அந்த மாதிரி பலன்களே அதிகமாக கொடுத்து, ஏன்னா அவருக்கு 7க்குரிய செவ்வாயும் போய் மறைஞ்சு போயிட்டார் 8ல். அவருக்கு கல்யாணம் திருமணமும் ஆகலை. ஆக அந்த 2 விஷயங்களையும், ஏன்னா ராகுவோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறப்ப திருமண விஷயங்களையும் பாதிச்சிருச்சு. 7 துலா லக்னத்துக்கு 7க்குரிய செவ்வாய் மேசத்தில் போய் ரிஷபத்தில் போய் ராகுவோட சேர்ந்து நின்று அந்த ராகு சாரம் வாங்கிய சனி திசை அவருக்கு வந்து நல்லதே பண்ணலை. யோக அமைப்பாக இருந்தால் கூட அவருக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்காம கெடுதலான அமைப்புகளை தான் கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம ராகு சாரம் வாங்கிய கிரகம் என்ன பண்ணும். ஆக ராகு சுபத்துவம் சுப பலன் பெற்றிருக்கா அசுப பலன் பெற்றிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் எந்த முடிவுகளையும் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்தால் எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜிபேயில் பணத்தை பே பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பிச்சி விடுவேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ண கேட்டுக்கிறதா இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் திருமணம் பொருத்தம் பார்க்குறதா இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9865158355. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா உங்களுடைய 2 பேருக்கு பெண் மாப்பிள்ளை ஜாதகங்களை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் கணிச்சு சொல்லிடுவேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப்பை SARANI சாரணி, ஃபேஸ்புக்கு SRI ஸ்ட்ரீம் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜின்னு வரும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மற்றொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.